நினைச்சதுமே டெம்டிங் ஆகி சாப்பிட தோன்ற ஸ்பெஷலான கல்யாணத்தில் செய்கிற ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல்ல 1/4 கப்பலுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்து காஞ்ச திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். காஞ்ச திராட்சை உப்பி வந்ததும் இந்த ட்ரைனட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்து இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். ரவையை வறுத்துட்டு இருக்கும் போதே ரவையை அளந்து எடுத்துட்டோம்ல, அதே கப்பால 2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ரவையோட பச்சை வாசனை போயிட்டு வரப்பட்டு வந்ததும் சைடில் கொதிக்க வச்சிருந்த தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்றதால ஏலக்காவை சக்கரை கூட பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்தது 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து கலந்து விட்டோம் அப்படின்னா ரவை இந்த அளவுக்கு இலகி திரும்ப இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் 5 டேபிள் ஸ்பூனுக்கு எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நெய்யில் வறுத்து வச்சுக்க ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியான கல்யாணத்தில் செய்கிற ரவா கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.